10ஆம் வகுப்பு தேர்வில் உருது மற்றும் தெலுங்கு பாடங்களுக்கான வினாத்தாள்கள் பல தேர்வு மையங்களுக்கு இதுவரை சென்று சேராததால் அம்மொழியில் கல்வி கற்ற மாணவர்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். தாய்மொழியில் தேர்வெழுத அனுமதிக்க கோரி அவர்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் குழு அளித்திருக்கும் தகவல்களை விரிவாக பார்க்கலாம். கையில் பேனாவுடன் தேர்வுக்கு தயாராக வேண்டிய மாணவ மாணவிகளின் கைகளில் போராட்ட பதாகைகள். தேர்வுக்காக மனனம் செய்து கொண்டிருக்க வேண்டிய சூழலில் வீதியில் இறங்கி முழக்கம் எழுப்பும் நிலை. நாளை நடைபெறவுள்ள 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் உருது தெலுங்கு பாடங்களில் தேர்வு எழுத அனுமதி மறுக்கப்பட்டதே மாணவர்களின் இந்த போராட்டத்திற்கு காரணம். வேலூர் மாவட்டத்தில் உருது மொழியை தாய்மொழியாக கொண்டு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு உருது மொழி வினாத்தாள் வரவில்லை என்று கூறப்படுகிறது. இது குறித்து பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகளின் பெற்றோர் கல்வித்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டதற்கு தமிழ் மொழியில் தேர்வெழுத வேண்டும் என அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. எழுதலாம் சொன்னாங்க, ஆனால் பார்த்தா திடீர்னு பார்த்தா தமிழ்னு சொல்லிட்டாங்க. இப்போ இருக்கிறது ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. இதில் என்ன படிக்கணும்னு எங்களுக்கு தெரியல. அதனால உருது வேணும் எங்களுக்கு. நாங்கள் படித்தது எல்லாமே உருது. இந்த ஒரு வருஷமாக நாங்கள் உருது தான் படித்தோம், தமிழ் படிக்கலை. இப்போ திடீர்னு நீங்கள் தமிழ்னு சொன்னால் நாங்கள் எப்படி உருது எழுதுறது? அதனால தான் நாங்கள் இங்கே போராட்டம் செய்கிறோம். இது ஜனநாயக நாடு, எங்கள் உரிமை. அது நாங்கள் என்ன வேணுமோ அது செய்யலாம், என்ன லாங்குவேஜ் வேணுமோ அது படிக்கலாம். இது எங்கள் உரிமை. அப்படி இருக்கும்போது இத்தனை மாணவர்கள் பாருங்க சார், இவங்க லைஃப்ல இதே நிலைதான் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மாணவ மாணவிகளுக்கும் நேர்ந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு, திருத்தணி, கண்டிகை, கீச்சலம், பெதட்டூர்பேட்டை, நெடியா, அத்திமாஞ்சாரிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கற்ற மாணவ மாணவிகளுக்கு தெலுங்கு மொழி பாடத்திற்கான வினாத்தாள்கள் முழுமையாக சென்று சேரவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 1ஆம் கிளாஸ் இருந்து சின்ன படிச்சுன்னு இருக்கோம் சார் தெலுங்கு. சடனாக 10th வந்த பிறகு தமிழ் படிக்க சொல்றாங்க சார். எங்கள் டீச்சர்ஸு வரது இல்லை, புக்கும் கொடுக்கல. அப்போ நாங்கள் எப்படி சார் படிக்க கக்காவே தெரியாது. அது எப்படி எழுத மாட்டோம். அது சொற்ற சுடி அதெல்லாம் இருக்கு சார், அது எழுதவே முடியாது எங்களுக்கு. அது எப்படி சார் வரும்? பேசுறதுக்கு தெரியும், ஆனால் படிக்கிறதுக்கு தெரியாது. பேசும்போது கொஞ்சம் நல்லா பேசுவோம், ஆனால் தமிழ் படிக்கிறது ஒன்றுமே தெரியாம எப்படி நாங்கள் தமிழ் எழுதுறது? தெலுங்கு தான் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்கள் தான் பதில் சொல்லணும். கண்டிப்பாக எங்களுக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டா அரசாங்கம் பதில் தான் சொல்லணும். சிறுபான்மை மொழியைச் சேர்ந்தவர்கள் தங்களின் தாய்மொழியில் தேர்வு எழுதலாம் என கடந்த 27ஆம் தேதி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இருப்பினும் சிறுபான்மை மொழிகளில் தேர்வு எழுத வினாத்தாள்கள் தேர்வு மையங்களுக்கு சென்று சேராததால் அம்மொழியை பயிலும் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.